திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இருந்து காட்டுப்பள்ளி செல்லும் சாலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கின்றனர். சுற்றியுள்ள 18க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் இந்த சாலையை பயன்படுத்தி அதானி துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக வெள்ள தடுப்பு சுவர் சேதமடைந்து கடல் மணல் சாலையில் குவிந்துள்ளது. சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு 5 அடி உயரத்திற்கு கடல் மணல் குவிந்துள்ளது. இதன் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டதால் மாற்று வழியில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணிக்க வேண்டியுள்ளது. விரைவில் கடல் மணலை அப்புறப்படுத்தி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூரம் நம்ம பயணிக்கணும்னா கிட்டத்தட்ட சாதாரண ரூட்ல அரை மணி நேரம் பயணிச்சுக்கலாம். ஆனா நாங்க எப்பவுமே 1.5 மணி நேரம் பயணிக்கிறோம். புயலுக்கு முன்னாடியே அந்த நிலைமைன்னா புயலுக்கு அப்புறம் இன்னும் மோசமாயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்ச சாலையே கிடையாது, மணல்ல தான் வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஆண்கள் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு போயிட்டா கூட பெண்களோட நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. அவங்க வேலைக்கு போனாதான் ஊதியன்ற சொல்லும் போது அவங்க ஆட்டோல ஏறி பயணிச்சு தான் போகணும். அவங்க ஆட்டோல திருவள்ள வாயில் மீஞ்சூர் அங்கிருந்து கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர் பயணிச்சு ஒரு 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இருந்து இந்த காட்டுப்பள்ளி அதானி துறைமுகம் மற்றும் வெள்ளண்டி துறைமுகம் மற்றும் காமராஜ் ஹார்பருக்கு மட்டும் இங்கிருந்து ஒரு 18:30 எல்லாரும் வேலைக்கு போறாங்க. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் வேலைக்கு போறாங்க. எங்களுக்கு போறதுக்கான ஒரே பாதை இந்த ரூட்ல போறதுக்கு இந்த வழி மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புயல்ல இந்த கடலில் இந்த மணல்லாம் ஃபுல்லாக இந்த ரோட்டை மூடிருச்சு. இந்த புயலோட தாக்கத்தினால இந்த அலைகள் முழுக்க இந்த ஆற்றுல இறங்குறதுனால இந்த பாதை முற்றிலும் சேதம் அடைஞ்சிருச்சு. கடலும் ரொம்ப கிட்ட வந்துருச்சு. இப்போ நான் நிற்கிற இதே மாதிரி ஒரு பெரிய மணல் மேடு இந்த இடதுபுறம் இருந்தது. ஆனால் இப்போ அது இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆற்று தண்ணியும் கடல் தண்ணியும் சேர்ந்ததுனால வாகனங்கள் உப்பு தண்ணியில் இறங்கி வர வேண்டியதாக இருக்குது. தண்ணி ஏறிடுது, வண்டியோட சேஸு செயின் எல்லாமே அடி வாங்கிடுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.